வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்புட்ன்னா, சம்மர் ஸ்லாம்ல வந்து ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் செத் ரோலின்ஸுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல வந்து யாருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சம்மர் ஸ்லாம வந்து இந்த வருஷம் வந்து டே 1, டே 2 அப்படி மாரி 2 நைட் வந்து நடக்குது. அதாவது ஆகஸ்ட் 1, ஆகஸ்ட் 2 இந்த 2 டேட்ல தான் வந்து சம்மர் ஸ்லாம் வந்து நடக்க போகுது. எல்லாருமே வந்து சம்மர் ஸ்லாமை வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம வந்து சம்மர் ஸ்லாமை வந்து டிவிலெலாம் வந்து பார்க்க முடியுது. ஓன்லி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பணம் கட்டி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். யாரெல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து யூடியூப்லேயே வந்து யாரெல்லாம் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. அதாவது இப்போ வந்து சம்மர் ஸ்லாம்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு மேட்ச் எது அப்படின்னா, அதாவது நம்மளுடைய செத் ரோலின்ஸ் விசஸ் ரோமன் ரெய்ன்ஸுக்கான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். இந்த மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சாக வந்து பார்க்குறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மேக்கர் மேட்சாக வந்து இந்த ஒரு மேட்சை வந்து நம்மளோட WWE வந்து பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஏன்னா ரோமன் ரெய்ன்ஸும் சரி, நம்மளுடைய செத் ரோலின்ஸும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து ஷீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷீல்டு பிரதர்ஸ், அதாவது நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ், செத் ரோலின்ஸ், டீன் ஆம்பிரஸ் அப்படின்னு இவங்க 3 பேருமே வந்து அந்த ஒரு ஷீல்டில் வந்து இருந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நடக்க போகிற லாஸ்ட் மேட்ச் எது அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் தான். இந்த மேட்சை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மேக்கர் மேட்சாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக WWE வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பிளானை வந்து இப்போ வந்து நம்ம WWE வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய பிளட் லைன் மெம்பரான நம்மளுடைய சோலோ சிக்காவே வந்து இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். அதாவது கண்டிப்பாக வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ரோமன் ரெய்ன்ஸ் வச்சிருக்க அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து தோக்கடிச்சு நீ தான் செத் ரோலின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகணும், அதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ்ட்ட வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம WWE வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு மேட்ச் வந்து நார்மலான ஒரு மேட்சாக இருந்துடக்கூடாது. அதாவது டைட்டில் மேட்சாக இருந்துடக்கூடாது. வின் பண்ணா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை வச்சிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து இந்த ஒரு மேட்சை வந்து பேசணும். அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் விசஸ் நம்முடைய செத் ரோலின்ஸோட மேட்சை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து ஃபேன்ஸ் மத்தியில் பேசணும். அப்பேற்பட்ட ஒரு ஸ்டோரியில் வந்து நாங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம WWE வந்து ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன ஒரு ஸ்டோரி அப்படின்னா, ஒரு புதுசாலாம் ஒரு ஸ்டோரியும் நம்ம WWE வந்து கிளிக்கல. பண்ணியிருக்க ஸ்டோரியை வந்து திரும்ப பண்ணுறா போகிறாங்க. அதுதான் வந்து அதாவது ரெசல்மேனியா 40ல வந்து நம்முடைய ரோமன் ரெய்ன்ஸுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நடந்தப்ப, அப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜே உசோவா இருக்கட்டும், ஜான் சினா, அதுக்கப்புறம் நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நம்மளுடைய ரெசல்மேனியா 40ல வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறக்காக இவங்க 3 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அவரோட டைட்டிலை வந்து அவரே வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ஜிம்மி உசோவா இருக்கட்டும், சோலோ சிக்காவா இருக்கட்டும், நம்மளுடைய ராக் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி சேம் டு சேம் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் நடக்க போகிற நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸுக்கும் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நடக்க போகிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் அதே மாதிரி வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜே உசோ, ஜிம்மி உசோ, நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு இருக்காங்க. அதே நம்ம இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய எல்ஐ நைட் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட் லைன், அதாவது ஃபார்மர் பிளட் லைன் மெம்பரான நம்மளுடைய சோலோ சிக்காவா இருக்காரு. அதுக்கப்புறம் ராய்ஸ் கீஸ் ஆகணும். இவங்க 3 பேர் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணவும், இவங்க 3 பேர் வந்து அதாவது நம்மளுடைய ஜிம்மி எல்லாம் சேர்த்து இவங்க ரோமன் ரெய்ன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளமே வந்து இருக்குது. ஏன்னா இவங்கக்குள்ள தான் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து வார் கேமே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்மளுடைய WWE வந்து ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்கனால, இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து சம்மர் ஸ்லாம்லேயே வந்து முடிஞ்சுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாதுனால, சம்மர் ஸ்லாம்லேயே வந்து இவ்வளோ ஒரு இன்டர்வென்ஸ்லேயே ஆகியும் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸ் வந்து நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஆக மாட்டார். ஏன்னா இந்த ஒரு ஸ்டோரி லைனை வந்து நம்மளோட WWE வந்து பில்டப் பண்ணி சர்வை சீரிஸ் வரைக்கும் கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ்ட்ட இருக்க அந்த டைட்டிலை பிடுங்கி நம்மளுடைய செத் ரோலின்ஸ்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிறதுனால இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து பில்டப் பண்ணி சர்வே சீரிஸ் வரைக்கும் கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸ்க்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தான் வந்து சர்வே சீரிஸில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸோட டீமுக்கும் அதேமாதிரி நம்மளுடைய செத் ரோலின்ஸ் டீமுக்கான வார் கேம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து யார் வந்து வெற்றி பெறுவோம், அதாவது நம்மளுடைய ரோமன் ரெய்ன்ஸுக்கும் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் நடக்க போகிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச்சில் யார் வந்து வெற்றி பெறுவான்னு கேட்டால் என்னோட ஒரு சாய்ஸ் வந்து நம்மளோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் தான் வந்து அவரோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து அவரே வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறாரு.